ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் 10.5% இடஒதுக்கீட்டிற்காக தனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியவர்கள் நன்றி சொல்லாமல் உச்சநீதிமன்றம் சென்றுவிட்டதாக ராமதாஸ் கூறியுள்ளார். பட்டானூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய ராமதாஸ், அதிமுக கூட்டணியில் இருக்கும் போது கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டால் 115 சாதியினர் பயன்பெற்றுள்ளனர் எனவும், அதற்கு அவர்கள் தனக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு விழா நடத்தியிருக்க வேண்டும், ஆனால் மாறாக உச்சநீதிமன்றம் சென்றுவிட்டார்கள் எனவும் தெரிவித்தார். நீங்கள் எதிர்பார்ப்பது நாம் செய்ய வேண்டிய போராட்டங்கள் நிச்சயமாக 2 இருக்கிறது. 10.5க்காக இந்த 10.5 நாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த போது 10.5 நமக்கு கொடுத்தார்கள். ஆனால் அந்த 10.5 கொடுத்தாலும் கூட அதை 115 ஜாதிகள் பயன்பெறுகிறார்கள். கலைஞர் அவர்கள், என்னுடைய மறைந்த நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த 20 விழுக்காட்டிலே 115 ஜாதிகள் பயனடை. ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று விட்டார்கள். அவர்கள் எங்கே சென்றிருக்க வேண்டும் என்றால், என்னிடம் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து நன்றி சொல்லியிருக்க வேண்டும். ஐயா, உங்களால் தான் என் பிள்ளை டாக்டர் ஆனான், உங்களால் தான் என் பிள்ளை பொறியியல் கல்லூரியிலே சேர்ந்தான், மற்ற படிப்புகளை படித்தான். நாங்கள் அதற்கு முன்னாலே எந்த படிப்பும் எங்கள் சமுதாயத்தில் பட்டங்கள் பெற்றதில்லை, சட்ட படிப்பும் படித்ததில்லை. அதனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று அங்கே எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் சென்னையிலே போட்டிருந்தால் உண்மையிலேயே நான் மகிழ்ந்திருப்பேன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.